ரிஷபராசி ஏப்ரல் 2026 பொதுவான பலன்கள். ஏப்ரல் மாதம் ரிஷபராசியினருக்கு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றியை தரும் மாதமாக அமையும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமான நிலையில் இருப்பதால் கலை மற்றும் படைப்புத்திறன் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். முக்கிய பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரம். புதிய முயற்சிகளுக்கு இது உகந்த நேரம். குறிப்பாக விவசாயம், உணவு பதப்படுத்துதல் அதாவது ஃபுட் ப்ராசஸிங் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவது தொழிலை விரிவுபடுத்த உதவும். நிதிநிலை. வருமானம் சீராக இருக்கும். நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கல்வி மற்றும் படைப்பாற்றல். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அதே சமயம் எழுத்துத்துறை மற்றும் சமூக ஊடகங்களில் இயங்குபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கவனிக்க வேண்டியவை. ஆரோக்கியம். வேலைப்பளு காரணமாக அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். நிதானம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நிதானமாக சிந்திப்பதோ அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, இளம் நீலம் மற்றும் பச்சை. ஏப்ரல் 2026 ரிஷபராசியினருக்கான கூடுதல் விரிவான பலன்கள் இதோ. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. புதிய முயற்சிகள். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த புதிய பிராண்ட் அல்லது சர்வதேச வணிக தொடர்புகளை தொடங்க இது மிகச்சிறந்த நேரம். குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் மற்றும் நவீன விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். டிஜிட்டல் வளர்ச்சி. சமூக ஊடகங்கள் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் உங்கள் கருத்துக்களையோ அல்லது தொழிலையோ முன்னெடுத்துச் செல்பவர்களுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். சரியான கீவேர்ட்ஸ் மற்றும் நேரத்தை பயன்படுத்தி பதிவிடுவது உங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தும். பொருளாதார நிலை. வரவு திருப்திகரமாக இருந்தாலும் புதிய திட்டங்களுக்கான ஆரம்ப முதலீடுகள் சற்று அதிகமாக இருக்கும். நிலம் அல்லது கட்டிடத்துறையில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதத்தின் பிற்பாதியில் முடிவெடுக்கலாம். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை. வாஸ்து மற்றும் அமைப்பு. உங்கள் அலுவலகம் அல்லது வீட்டின் அமைப்பில் சிறு மாற்றங்களை செய்வது நேர்மறை ஆற்றலை தரும். தொழில்முறை அடையாள அட்டைகள் அல்லது லோகோ வடிவமைப்பில் கவனம் செலுத்துறது உங்கள் பிராண்டின் மதிப்பை உயர்த்தும். ஆன்மீகம். மன அழுத்தத்தை குறைக்க ஆன்மீக தேடல் மற்றும் தத்துவ நூல்களை படிப்பது உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். உறவுகள். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். கட்டிடம் மற்றும் உள்கட்டமைப்பு. நீங்கள் ஒரு கட்டிடப் பணியை தொடங்கவோ அல்லது புதுப்பிக்கவோ நினைத்தால் பூச்சு வேலைகள் இல்லாத எக்ஸ்போஸ்ட் பிரிக் ஒர்க் போன்ற இயற்கை சார்ந்த மற்றும் சிக்கனமான முறைகளை தேர்ந்தெடுப்பது உங்கள் இடத்துக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை தரும். கவனிக்க வேண்டியவை. நிதானம். எந்தவொரு புதிய வணிக ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். ஆரோக்கியம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் சரியான நேரத்திற்கு உறங்குவதும் அவசியம். முக்கிய எண்கள் 1, 6 மற்றும் 9 ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும்.